மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய பூச்செடி, பழச்செடி, காய்கறி செடிகளுக்கு, ஸ்பெஷலாக ரோஜா செடிகளுக்கு மாதத்துக்கு ஒரு முறை நான் என்னென்ன ஃபர்டிலைசர் பயன்படுத்துகிறேன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வர்மி கம்போஸ்ட். வர்மி கம்போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சம்மர் சீசன்லேயும் மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான செடிகளுக்கும் பயன்படுத்த முடியும். ஸ்பெஷலாக ரோஜா செடிக்கும் நம்ம இந்த ஃபர்டிலைசர் வெயில் காலத்தில் பயன்படுத்த முடியும். இது பயன்படுத்தும் போது நம்ம ஒரு நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வேப்ப புண்ணாக்கு. கண்டிப்பாக மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான செடிகளுக்கும் மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம பயன்படுத்த வேண்டிய ஃபர்டிலைசர் வேப்பம் புண்ணாக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கடலை புண்ணாக்கு. இந்த ஃபர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் நம்ம மாதத்துக்கு ஒரு முறை மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய பூச்செடி, பழச்செடி, காய்கறி செடிகளுக்கு எல்லா விதமான செடிகளுக்கும், ஸ்பெஷலாக ரோஜா செடிக்கு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம தாராளமாக பயன்படுத்த முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது எள்ளு புண்ணாக்கு. எள்ளு புண்ணாக்கை பொறுத்த வரைக்கும் இதில் ஃபாஸ்பரஸ் அதிக அளவில் இருக்கிறதுனால இதை நீங்கள் பூச்செடிகளுக்கு பயன்படுத்தும் போது தொடர்ந்து நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஃபாஸ்பரஸ் மட்டும் இல்லாமல் நைட்ரோஜன், பொட்டாசியம், அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால செடியோட க்ரோத் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் இந்த ஃபர்டிலைசரை நம்ம சம்மர் சீசனில் பயன்படுத்தும் போது இதுக்கான அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நம்ம எள்ளு புண்ணாக்கு மாடி தோட்டத்தில் எப்படி பயன்படுத்தணுன்ற பதிவு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.